மேச ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 ஜூலை மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களை கொடுக்க போகிறாரு. இந்த காணொளியை பார்த்துட்டு இருக்கிறேங்க எல்லோருமே காலச்சக்கரத்தின் முதலாவது ராசி சொல்லக்கூடிய மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதா அப்படிங்கிறத பார்க்க உங்கள் ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவங்க செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு புத்திரஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு. ஏன் மேச ராசிக்காரங்க புத்திரஸ்தானம் அப்படின்னா சிம்ம ராசி தான் அச்சம் இடம். அப்படி உங்கள் ராசிக்கு அதிபதி அப்படின்னு இன்னைக்கு செவ்வாய் பகவான் போய் புத்திரஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. நிச்சயமாக மேச ராசிக்காரங்களுக்கு அதாவது குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குதுங்க. அதனால் புத்திர செல்வாக்கு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் நல்ல ஒரு எதிர்பார்க்க எல்லாம் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். உங்கள் புத்திரஸ்தானத்தில் போய் உங்கள் ராசி அதிபதி உட்காரும்போது உங்கள் புத்திர செல்வம் பெருகும், நிறைய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துல சொல்லக்கூடிய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் சொந்த வீட்டிலேயே இருக்கிறதுனா அதுவும் பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு வலு சேர்க்கிறார். அதனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு வலு சேர்க்கிறார். ஏன் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் அதாவது இந்த 28ஆம் தேதி வரும்போது இந்த ஜூலை மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் உங்கள் வீட்டில் அதிபதி சிம்ம ராசி புத்திரஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. 28ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு ரொம்ப பலமாக இருக்கும். அதே மாதிரி குடும்பஸ்தானம் தனஸ்தானம் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் போய் 28ஆம் தேதி வரைக்கும் அவர் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்காரு. நிச்சயமாக உங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனைவிக்கு ப்ரொமோஷன் சம்பள உயர்வு தொழிலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு யோகம். அதே கணவனாக இருந்தீங்கன்னா அது ஆப்போசிட்டாக நடக்கும். திடீர் அதிர்ஷ்டக்காரர் யார் சுக்கிரன் மட்டும்தான். ஏன்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருப்பார். அப்படி பார்த்தா 12 ராசிக்கு 12 மாதத்தில் இருப்பார். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ தான் சொந்த வீட்டில் வந்து உட்கார காலம். நிச்சயமாக பார்த்திங்கன்னா ஏன் குடும்பஸ்தானத்தில் போய் தனஸ்தானத்தில் போய் சுக்கிர பகவான் திடீர்னு அதிர்ஷ்டகரமாக போய் உட்காரக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக உங்களோட அந்த பண தேவை அப்படிங்கிறது நிறைய போகுது. இந்த கடன் பிரச்சனை கழுத்து பிடிச்சு மாதிரி இருக்குது. தொழிலில் முன்னேற்றம் இருக்குதா? வீட்டில் பொதுவாக அளவுக்கு பட்ஜெட் போட்டு குடும்பம் நடத்திக்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது. எவ்வளவு கொண்டு வந்து வீட்டில் வச்சாலும் அது தங்காமல் தவிடுபொடி ஆகிடும். இது மாதிரி எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் மாடு கறக்க பூனை குடிக்க அது மாதிரி இப்போ உங்கள் வாழ்க்கை நடந்துட்டு இருக்குது. அப்போ நம்ம மனசில் என்ன நினைத்தோமோ அது அப்படியே இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா அது உங்களுடைய வாழ்க்கையில் இத்தனை நாளாக நிறைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் தான் கொடுத்துட்டு இருந்திருக்கும். இந்த மாதம் நல்லா இருக்கும். இனி உங்களுக்கு சுக்கிர பகவான் சொந்த வீட்டில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். நிச்சயமாக உங்களுக்கு வாழ்வாதாரத்தில் ஓரளவு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். புதன் பகவான் உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் அதே மாதிரி வந்து கல்விக்கு அதிபதியாகவும் சொல்லக்கூடிய புதன் பகவான் போய் கடக ராசியில் உட்கார்ந்துருக்காரு. அப்படி உங்கள் காலத்தில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்கிறாரு. ஏன்னா 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற சுக்கிரஸ்தானம் இப்போ உங்களுக்கு
அந்த புதன் பகவான் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இந்த மாதம் 18ஆம் தேதி வந்து புதன் பகவான் வக்கிரம் அடைகிறார். அதனால் இந்த புதன் பகவான் வந்து இந்த ஜூலை மாதம் 18ஆம் தேதி வக்கிரம் அடைஞ்சு அடுத்து ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் அவர் வக்கரத்தில் இருக்கிறார். நிச்சயமாக இந்த மேச ராசிக்காரங்களுக்கு கல்வியில் ஓரளவு நல்லா இருக்கும். ஏன்னா சுகஸ்தானத்தில் போய் வக்கிர அடையும் போது அதுதான் தாய் வீட்டில் போய் வக்கிரம் அடைவது போல படிப்பு கண்டிப்பாக நல்லா இருக்கும். சரிங்க, ஏன் படிப்பில் மாற்றம் அப்படின்னு 2வது படிப்பு உண்டான யோகம். ஏன்னா இது முன்னாடி நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் மைண்டில் உட்கார்ந்துருக்காது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கைடு ரைட்டு எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். படிப்பு மைண்டில் உட்கார்ந்துருக்காது, நிறைய குழப்பத்தை கொடுத்துருக்கும். என்ன படித்தாலும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு போராட்டம் ஏதோ ஒன்று இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா உங்களை 4ஆம் இட சுகஸ்தானத்தில் போய் புதன் பகவான் உட்கார்ந்துருக்காரு. 18ஆம் தேதிக்கு மேலே வந்து அவர் வக்கரம் அடைவதனால கண்டிப்பாக கல்வி ஓரளவுக்கு மேச ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் உங்கள் புத்திரஸ்தானத்தில் அதிபதியாக இருக்கார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூரியன் தான். அந்த சூரிய பகவான் போய் இப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. எங்கள் மிதுன ராசியில் உட்கார்ந்துருக்காரு. அது யார் கூட உட்கார்ந்துருக்காருன்னா குரு பகவான் கூட போய் உட்கார்ந்துருக்காரு. அப்போ குரு சூரியன் 2 பேரும் இன்னைக்கு உட்காரக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா ஏன் ஒவ்வொரு மாத பலன் வந்து எந்த அடிப்படையில் பார்க்குறாங்க, சூரியனோட அடிப்படையில் தான் பார்க்குறோம். அந்த சூரியனோட அடிப்படை அப்படின்னு பார்க்கும்போது அந்த சூரிய பகவான் குரு கூட உட்கார்ந்து இந்த மாதம் ஜூலை 17ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து உங்களுக்கு தைரிய ஸ்தானத்தில் தான் சூரிய பகவான் இருக்கிறார். நிச்சயமாக இந்த 17ஆம் தேதி வரைக்கும் சூரியன் வந்து உங்களுக்கு தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறதால தொழிலில் மாற்றங்கள் ஏற்படலாம். 2வது வாழ்வாதாரத்தில் நல்ல மாற்றம் ஏற்படலாம். அதே போல் பார்த்திங்கன்னா நமக்குள்ள ஒரு போராட்டம். ஏன் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா எதை தொட்ட நல்லா இருக்கும், எப்படி போனால் நல்லா இருக்கும், என்ன செஞ்சால் நல்லா இருக்கும், எப்படி பண்ணால் நல்லா இருக்கும், ஏதோ ஒரு குழப்பம் உங்கள் மனசில் இருந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த குழப்பங்கள் எல்லாமே ஓரளவு உங்களுக்கு சரியாகும். ஏன்னா குரு கூட போய் சூரியன் சேர்ந்திருக்காரு. ஏன்னா சூரியன் குரு மட்டும்தான் நட்பு கிரகம். மற்றபடி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லோரோட கூட பகையாத்தான் இருக்கும். சரியாக அப்போ பார்த்தாங்கன்னா குரு கூட போய் சூரியன் உட்காரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்வாதாரத்தில் ஓரளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு சின்ன சங்கடம் வந்தால் கூட பேசி தீர்க்கணும். ஒரு சிறு பெரும் பண்ணக்கூடாது, சிறிய பிரச்சனையை பெருசு பண்ணக்கூடாது. ஆல்ரெடி மேச ராசிக்காரங்க யாரால் சனி நடந்துட்டு இருந்திருக்கும் இல்லையா, சனி விரைச்சி சனி நடந்துட்டு இருக்குது. நிறைய பேருக்கு அது ஒரு குழப்பமாக இருக்குது. யாரால் சனி நடந்துட்டு இருக்குது, அப்போ நமக்கு எப்படி நல்லா இருக்கும் அந்த கேள்வி மனசில் வரலாம். ஆனால் இந்த 7.5 சனி மாதிரி மார்ச் 28ஆம் தேதி அன்னைக்கு குடும்பத்தில் இருந்து மீனத்துக்கு வந்து சனி பகவான் உங்களுக்கு 7.5 சனி வந்துட்டார். அப்போ இந்த ஒரு 3ஆம் நாள் மாதம் காலமாக உங்களுக்கு தொழிலில் முடக்கங்கள் நிறைய இருந்திருக்கும். பண கஷ்டங்கள், குடும்பத்தில் கஷ்டம். 2வது நம்ம தொட்டது எல்லாம் வச்சு விளக்கலை, எதிர்பார்த்தது உங்களுக்கு நடக்கலை. பொதுவாகவே உங்களுக்கு வந்து எதுவுமே நம்மால் ஒரு விஷயத்தை செய்ய முடியாத ஒரு சிக்கல் இருக்குது. என்னமோ அது உண்மைதான். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம். சனி பகவான் வந்து வக்கிரம் அடைகிறார். பொதுவாக பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு கிரகணம் முன்னாடி போகும்போது அவர் வந்து நல்லது செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க, வக்கிரம் அடையும் போது நல்லது பண்ண மாட்டார். அதாவது
அப்படியே நேர் ஆப்போசிட்டாக வேலை செய்வார். இப்போ நல்லது இல்லை அப்படின்னு வக்கிரம் அடைஞ்சு காலகட்டம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு சனி பகவான் வக்கிரம் அடைகிறதுனால உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் ஒரு 19ஆம் தேதி நாள், அடுத்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஒரு 30ஆம் நாள், செப்டம்பர் மாதம் ஒரு 30ஆம் நாள், அக்டோபர் மாதத்தில் ஒரு 31ஆம் நாள், நவம்பர் மாதத்தில் 28ஆம் நாள், கிட்டத்தட்ட 138 நாளைக்கு சனி பகவான் வக்கரத்தில் வராரு. ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா விரை சனி இல்லைங்களா? அப்போ விரைய சனியும் போது உங்களுக்கு கஷ்டம் மட்டும்தான் கொடுத்துருக்காரு. அப்போ வக்கரம் அடையும் போது என்ன பண்ணுவார்? நல்ல பலன் கொடுப்பார். எப்படியும் ஒரு கிரகணம் ஆப்போசிட்டாக கொடுத்திருந்தா அப்போ வக்கரம் அடையும் போது அது ஆப்போசிட்டாக செயல்படுவார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா மேச ராசிக்காரங்களுக்கு இப்போ 7.5 சனி, அது முக்கிய விரய சனி நடந்துட்டு இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு இந்த ஜூலை மாதம், இப்போ இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்தில் 28 வரைக்குமே உங்களுக்கு கண்டிப்பாக மேச ராசிக்காரங்களுக்கு வாழ்வாதாரம் சூப்பராக இருக்க போகுது. உங்களுக்கு ஒரு வெள்ளை சட்டை பட்டை ஒரு கருப்பு புள்ளி மாதிரி இருந்து என்னமோ இந்த 7.5 சனி, அந்த 7.5 சனி வக்கிர வரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்படி உங்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால அது ஒரு பலன். உங்களுக்கு சனி பகவானுக்கு இப்போ வக்கிரம் அடைவதால் இது ஒரு பலம். மொத்தமாகவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேச ராசிக்காரங்களுக்கு இந்த 3-4 மாதம் பட்ட கஷ்டங்கள் ஒரு நல்ல ஒரு பலனை கண்டிப்பாக இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. அப்போ இந்த நாள் கிட்டத்தட்ட நவம்பர் 28 உள்ளார நீங்கள் ஏதாவது செய்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக செஞ்சிடுங்க. ஏன்னா இந்த டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் தொழில் தொடங்குறதுக்கு, வீட்டில் வேலை ஆரம்பிக்கிற, வெளிநாடு முயற்சி பண்ணுறது, அதாவது தொழிலில் அடுத்தடுத்து கட்டத்துக்கு போகிறது, ஏற்பாடு பண்ணுறது, ஸ்கூல் காலேஜ் லைஃப் போன்ற மெயினாக ஒரு வேலைக்கு உழைப்பு ஏதாவது நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு 7.5 சனி செய்யக்கூடிய எல்லா விஷயமும் மாறி உங்களுக்கு வக்கிரம் அடையும் போது நேர் ஆப்போசிட்டான வேலை செய்யும். உங்களுக்கு கெட்டது நடக்குதுன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். அது மாதிரி உங்களுக்கு நல்ல நேரம். உங்களுக்கு மொத்தமாக இந்த மேச ராசிக்காரங்களுக்கு நிலைமை சூப்பராக இருக்க போகுதுங்க. உங்களுக்கு நிலைமை அப்படிங்கிறது இந்த ஜூலை மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை நீங்கள் அனுபவித்து பார்க்கும் கண்டிப்பாக சொல்லுங்கள். சரியா?